வீட்டில் காக்காய் குடும்பம் வாழ்ந்து வந்தனர். அந்த காக்கையின் பேரு காலு. அந்த காக்கைக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. அது தனியார் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தது. அதற்கு அதனுடைய அம்மா பெண் தேடிக் கொண்டிருந்தனர். அந்த காக்கை கல்யாணம் ஆகவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தது. பெண் தேடிக்கொண்டு இருந்தது. மகனே காலு, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. நான் வேணா என் சித்தி பொண்ணுகிட்ட சொல்லி உனக்கு பெண் பார்க்க சொல்லட்டுமா காலு? உனக்கு 7 வயசாவது, இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. அம்மா, எனக்கு 7 கழுத வயசு ஆகுதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப கோவம் வரும். 8 கழுத வயசுன்னு கூட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 7 கழுத வயசுன்னு மட்டும் சொல்லாதீங்க. மகனே காலு, அருகில் நிறைய அழகான காகங்கள் இருக்கின்றனர். நான் வேணும்னா போயிட்டு உனக்கு பெண் பார்த்துட்டு வரட்டுமா காலு? வேண்டாம் அம்மா, நான் மேட்ரிமோனியில் தேடிக்கொண்டிருக்கிறேன். மேட்ரிமோனியில் ஏதாவது நல்ல பெண்கள் கிடைத்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அவசரப்படாதீங்கள் அம்மா. மோனிஷா, வயது 23. இந்த பெண் காகம் எனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என் வயதிற்கு ஏற்ற பெண் காகம் இதுதான். நான் உடனே தொடர்பு கொண்டு இந்த பெண் காகத்திடம் என்னவென்று கேட்கிறேன் என்று காலு சொன்னது. அம்மா, இந்த தடவை காலு என்ற காகம் வசமாக வந்து மாட்டியிருக்கிறது. அந்த காகத்திடம் நன்கு பணத்தை கறந்து விடலாம் அம்மா. போன தடவை ஒரு காகத்தை ஏமாற்றினோமே, அதே போல் இந்த தடவை இந்த காகத்தையும் ஏமாற்றி நன்கு பணம் நகைகளை எல்லாம் வாங்கி விடலாம் அம்மா. நாம் விரைவில் பெரிய வீடு கட்டி விடலாம் அதை வைத்து. மகளே, அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்கு மகளே. நான் நிறைய காகங்களை ஏமாற்றி நிறைய பணம் சம்பாதித்தேன். நீயும் அதே போல் அதே மாதிரி செய்கிறாய். எனக்கு தப்பாம பிறந்திருக்கு மகளே. உன்னை நினைத்து எனக்கு பெருமையா இருக்கு மகளே. நான் உங்கள் மகள் ஆயிற்றேம்மா. ஹலோ மோனிஷாவா? நான் காலு பேசுகிறேன். உங்கள் ஜாதகம் எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறேன். நீங்கள் நாளைக்கு பீச்சுக்கு வர முடியுமா மோனிஷா? நாளைக்கு நான் வரேன் காலு. நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். என்ன நேரில் பார்த்தீங்கன்னா நீங்க மயங்கி போயிடுவீங்க. ஹலோ மோனிஷா, நான் பீச்சில் மிகவும் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். நீ ஏன் இன்னும் பீச்சுக்கு வரவில்லை? நான் நீண்ட மணி நேரமாக வெயிலில் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு வந்திருக்கிறேன் பீச்சுக்கு. காலு, நான் மாலுக்கு வந்து விட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுகள் என்னை வற்புறுத்தி கூப்பிட்டார்கள். அதனால் மாலுக்கு வந்து விட்டேன். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. எனக்கு நீங்கள் அனுப்ப முடியுமா? எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்புங்கள் காலு. மோனிஷா, நான் உடனே அனுப்புகிறேன். 10,000 ரூபாய் நீ வாங்கிக்கோ. உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ மோனிஷா. நகைகள், துணிமணிகள், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ மோனிஷா. சரி காலு, நீங்க உடனே அனுப்புங்க. நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். அடைச்சு, இன்னைக்கு மோனிஷாவை சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. என் அழகை காட்டி மோனிஷாவை மயக்கி விடலாம் என்று நினைத்தேன். நின்று எப்படியாவது சந்தித்திருந்தால் அந்த மோனிஷா என்னை பார்த்து மயங்கி போயிருக்கும். இன்னைக்கு முடியாமல் போயிடுச்சு. ஹலோ மோனிஷா, இன்னைக்கு உங்களை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. நாளைக்கு நீங்கள் பார்க்குக்கு வரீங்களா? அங்கே நம்ம பார்க்கலாம் மோனிஷா. காலு, நாளைக்கு கண்டிப்பா சந்திக்கலாம். நான் உங்களை பார்க்கறதுக்காக அவளோட வருவேன். நாளைக்கு கண்டிப்பா பார்க்குக்கு வந்துடுங்க. மோனிஷா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் மோனிஷா. உன்னை பார்த்த நிமிடத்திலே உன்னை என் மனைவியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று என் இதயம் துடிக்கிறது மோனிஷா. ஆமா காலு, எனக்கும் அப்படிதான் தோணுது. உங்களை பார்த்த உடனே என் கணவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று என் மனது துடிக்கின்றது. விரைவில் திருமணம் செய்து கொள்ளலாம் காலு. நீங்கள் உங்கள் பணப்பெட்டிகளை எங்கு வைத்திருக்கிறீர்கள்? என் வீட்டு கூரையில் தான் வைத்திருக்கிறேன். இங்கே படுக்காகமே உன்னை எச்சரிக்கிறேன். அந்த பெண் காகம் பல ஆண் காகத்தோடு சுற்றி திரிகின்றது. நீ அந்த பெண் காகத்திடம் ஏமாந்து விடாதே. நேற்று தான் அந்த பெண் காகத்தை நான் வேறு சில ஆண் காகங்களுடன் பார்த்தேன். ஹலோ மோனிஷா, நாளைக்கு நீங்கள் மாங்காய் தோப்புக்கு வரீங்களா? நம்ம 2 பேரும் சந்திக்கலாம். அங்கே நல்ல காற்றும் வரும், நல்லா இருக்கும். நீங்கள் நாளைக்கு வரீங்களா மோனிஷா? நான் வரேன் காலு. கண்டிப்பாக நான் வரேன். உங்களுக்காக நான் வருவேன். அம்மா, அந்த காகம் மிகவும் தொல்லை பண்ணுகின்றது. இங்கே வா அங்கே வா என்று என்னை மிகவும் தொல்லை பண்ணுகிறது அம்மா. கூடிய விரைவில் அந்த காகத்திடம் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த காகத்தை கழட்டி விட வேண்டும் அம்மா. மோனிஷா,
நம்மளோட சந்திப்பு எப்படி இருக்குது? இந்த மாங்காய் தோப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு மோனிஷா. உனக்கு மாங்காய் பறித்து தரட்டுமா மோனிஷா? வேண்டாம் காலு. மாங்காய் தோப்புக்காரன் பார்த்து விட்டால் நம்மளை 2 பேரையும் கட்டி போட்டு விடுவான். வேண்டாம் காலு. நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் காலு. உங்களுக்கு வந்து சமைச்சு தரேன் காலு. விதவிதமான உணவுலாம் சமைச்சு தரேன். நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காலு. அந்த வார்த்தையை காலுவின் மனதில் மழை துளிகள் போல் விழுந்தன. காலுவின் மனது அப்படி குளிர்ந்து விட்டது. உன் பெயர்தான் மோனிஷாவா? என் மகன் காலுவை திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். உங்கள் சம்மதத்தை பெறாதான் நான் இங்கே வந்தேன். உங்களுக்காக விதவிதமான உணவு சமைத்து தருகிறேன். இன்று இரவு நான் செய்யும் சமையலை சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் மயங்கியே போய்விடுவீர்கள். அந்த அளவுக்கு ருசியான சமையல் நான் உங்களுக்காக செய்து தருகிறேன் அத்தை. மோனிஷாக்காகவும் சமையல் அறைக்குள் சென்றது. சமையல் அறைக்குள் சென்று பிரியாணி சமைத்து கொண்டு இருந்தது. பிரியாணி சமைத்தவுடன் அதில் தூக்க மருந்தை இந்த பிரியாணியில் கலந்து விடலாம். அவர்கள் தூங்கியவுடன் நம் பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று விடலாம். பணம், நகை எல்லாத்தையும் நம் வீட்டுக்கு எடுத்து சென்று விடலாம் என்று மோனிஷாக்காகவும் சொன்னது. சுட சுட பிரியாணியை எடுத்துக்கொண்டு காலு காகத்திடம் கொண்டு போய் கொடுத்தது. நீங்கள் சாப்பிடுங்கள் காலு என்று கொடுத்தது. இரு காகங்களும் பிரியாணியை நன்கு ருசித்து சாப்பிட்டனர். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே அந்த காகங்கள் மயங்கி விட்டனர். உடனே அந்த மோனிஷா காகம் வீட்டிலிருந்து நகை, பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றது. அதை தெரியாமல் இந்த 2 காகங்களும் மயக்கத்திலேயே படுத்துக்கொண்டு இருந்தனர். இப்படியோ இந்த 2 காகங்களும் ஏமாற்றி நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டோம் என்று மோனிஷா காகம் தன் வீட்டுக்கு நகை பணத்துடன் புறப்பட்டது. மறுநாள் பொழுது விடிந்தது. மகனே காலு எழுந்துடா. நம்ம 2 பேரும் என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்கோம்? எழுந்துடா மகனே காலு. மகனே காலு, நம்ம 2 பேருக்கும் என்னவாயிட்டேன்னு தெரியவில்லை. நம் இருவரும் சாப்பிட்ட பிறகு மயங்கி விழுந்து விட்டோம். என்னவென்றே தெரியவில்லை. நான் வீட்டுக்குள் சென்று நகை பணம் எல்லாம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு வருகிறேன். நீங்கள் உடனே சென்று பார்த்து வாருங்களம்மா. மகனே காலு, நகை பணம் எல்லாம் காணோமடா. அந்த மோனிஷாக்காகவும் நம்ம நகை பணம் எல்லாம் திருடி கொண்டு சென்று விட்டது. காலுக்காகவும் மிகவும் வருத்தப்பட்டது. நகை பணம் எல்லாம் போய்விட்டது என்று வருத்தப்பட்டது.